100 நாள் வேலை திட்டத்திலிருந்து காந்தியின் பெயரை நீக்கிய ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி கட்சிகளின் எம்பிக்கள் பேரணியாக சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 100 நாள் வேலை திட்டத்திலிருந்து மகாத்மா காந்தியின் பெயரை ஒன்றிய பாஜக அரசு நீக்கியுள்ளது. இதற்கு கடும் கண்டனங்கள் எழுந்துள்ளன. இது தொடர்பாக நாடாளுமன்ற இரு அவைகளிலும் எதிர்க்கட்சிகள் சார்பில் குரல் எழுப்பப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக மோடி அரசை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி கட்சிகளின் எம்பிக்கள் இன்றும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காங்கிரஸ் தலைவர்கள் சோனியா காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே, திக் விஜய் சிங், மக்களவை திமுக குழு தலைவர் TR பாலு, நாடாளுமன்ற திமுக குழு தலைவர் கனிமொழி MP உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகளின் எம்பிக்கள் பேரணியாக நடந்து சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது 100 நாள் வேலை திட்டத்திலிருந்து மகாத்மா காந்தியின் பெயர் நீக்கப்பட்டதற்கு கடும் கண்டனம் தெரிவித்தனர். நூறு நாள் வேலை திட்டத்திலிருந்து காந்தியின் பெயரை நீக்கிய ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி கட்சிகளின் எம்பிக்கள் பேரணியாக சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 100 நாள் வேலை திட்டத்திலிருந்து மகாத்மா காந்தியின் பெயரை ஒன்றிய பாஜக அரசு நீக்கியுள்ளது. இதற்கு கடும் கண்டனங்கள் எழுந்துள்ளன. இது தொடர்பாக நாடாளுமன்ற இரு அவைகளிலும் எதிர்க்கட்சிகள் சார்பில் குரல் எழுப்பப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக மோடி அரசை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி கட்சிகளின் எம்பிக்கள் இன்றும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காங்கிரஸ் தலைவர்கள் சோனியா காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே, திக் விஜய் சிங், மக்களவை திமுக குழு தலைவர் TR பாலு, நாடாளுமன்ற திமுக குழு தலைவர் கனிமொழி MP உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகளின் எம்பிக்கள் பேரணியாக நடந்து சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது 100 நாள் வேலை திட்டத்திலிருந்து மகாத்மா காந்தியின் பெயர் நீக்கப்பட்டதற்கு கடும் கண்டனம் தெரிவித்தனர். वापस दो